ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன ஒன்றுனா கரூரில் இருந்த மிகப்பெரிய துயரம். 30 பேர் கூட இறந்துட்டாங்க. குழந்தைகள் உட்பட, கர்ப்பிணி பெண் உட்பட நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதை நினைக்கும் போது மனசு ரொம்பவே பதப்படைக்குது. இதை யாரை குறை சொல்லுறதுன்னு புரியல. இங்கே விஜய் கடந்த 3 மாநாடு கரெக்டாக போயிடுச்சு. அவர் கேட்டால் இங்கே வரைக்கும் சரியாக தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த கரூர் மாநாட்டு கூட அவர் கேட்டது கூட அவங்களுக்கு தெரியல. இது அரசாங்கத்தை குறை சொல்கிறதா இல்லை விஜய் குறை சொல்கிறதா? அரசாங்கத்தை என்ன, மக்களுக்கான சேவையை செய்கிறது. ஒரு தலைவன் மக்களை பார்க்க போகக்கூடாதா? இல்லை மக்கள் தான் தலைவனை சந்திக்க கூடாதா? அவங்க கேட்ட தரத்தில் என்ன இருக்குது? 3 பிரச்சாரம், 3 மக்கள் மீட் பண்ணுற மீட்டிங்கை பார்த்தீங்க. அதில் தெரியாத நம்ம எவ்வளோ மக்கள் கூடு. அந்தமாரி தெரிஞ்சவங்களுக்கு எதுக்கு இப்பேற்பட்ட இடத்த, ஒரு நெருக்கமான இடத்த கொடுத்து இப்போ மற்ற மக்கள் எவ்வளோ நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் இல்லாமல் அப்படியே கரெக்டாக டெத்து நடந்துச்சு, மக்கள் உயிர் போயிடுச்சு, குழந்தைங்க உயிர் போயிடுச்சு. ஆனால் எப்படி எந்த ஒரு பிரச்சனைக்குமே அவ்வளோ முக்கியம் காட்டாத முதலமைச்சர், அமைச்சர் எல்லாரும் எப்படி ஆஸ்பத்திரிக்கு அவ்வளோ சீக்கிரமாக போனீங்க? நேரம் சந்தேகமாக இருக்குது. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையுமே அவ்வளோ அவசரத்தை காட்டாத நீங்கள் விஜயோட பிரச்சாரத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டதுமே அப்படி என்ன உங்களுக்கு அவ்வளோ வேகமாக ஓடி சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படுதுன்னு எனக்கு தெரியாது. ஓகே, முதலமைச்சர் நீங்கள் ஆளும் அரசாங்கம், கண்டிப்பாக ஆளும் அரசாங்கம், நீங்கள் மக்களை போய் பார்த்து தான் ஆகணும், மக்களுக்கான நன்மைகளை செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ இருக்கிற மாதிரியே முன்னாடி செத்த மக்களோட பிரச்சனைக்கு ஏன் அவ்வளோ அவசரமாக போகணும்? ஏன் அவ்வளோ அவசரமாக நிவாரணத்தை அறிவிக்கலை? இதற்கான பதில் எங்கே இருக்குது? இதை நாங்கள் கேட்டால் பொதுமக்களாக நாங்கள் தான் கேட்க முடியும். ஏன்னா நாங்கள் தான் ஓட்டு போட்டுக்கோம் உங்களுக்கு, அதை கேட்டு தான் ஆகணும். அப்போ விஜய் மக்களுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லி தான் வர்றாரு. அவருக்கு கூட்டம் கூடுது, அவரை பற்றி அதுக்கு அந்த அளவுக்கு விமர்சனம் வச்சுக்கிட்டு இறந்த இடத்துல கூட போயிட்டு அந்த அளவுக்கு விமர்சனம் எடுத்து வைக்கணும். ஓகே, செந்தில் பாலாஜி அங்கே அமைச்சராக இருக்கிறாரு. அவரு போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாரு. பட் பார்க்குற அவர் தண்ணி பாட்டில் வேறு மாதிரி தராரு, சாப்பாடு தராரு. தண்ணி பாட்டில் ஸ்டிக்கர் ஒட்டி தரதுக்கு என்ன இருக்குது? இல்லை, இறந்தவங்க, அடிப்பட்டவங்க, முடியாதவங்களுக்கு ஆம்புலன்ஸ் உதவி செய்கிறாங்க. அதை செய்கிறதுக்கு எதுக்கு ஃப்ரண்ட்டில் ஸ்டிக்கர்? எதுக்குன்னு கேட்குறது. இப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை கூட நீங்கள் அரசியல் செய்ய பார்க்குறீங்க. ஆனால் அவர் அப்பேற்பட்ட சூழ்நிலை அரசியல் செய்ய பார்க்கலையே. மக்களுக்கான நன்மையை எடுத்து சொல்லதானே வந்தார், ஊழலை எடுத்து சொல்லதானே வந்தார், மக்களோட கோரிக்கை கேட்க தானே வந்தார்.